டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து மூளையில் தேங்கி நிற்கும் திரவம் தொற்றிக்கொள்வது வழக்கம். இந்த வகையில் இந்த குழந்தையிலும் நோய்க்கிருமிகள் தாக்கிவிட்டதால் அது அந்த குழாயினுள் செல்லும் திரவத்தில் தொற்றிவிட்டது. அதிலிருந்து கிருமிகள் மூளையை அடைந்து விட்டன. இவ்வாறு ஏற்பட்ட மூளை காய்ச்சலினால் குழந்தை பாதிக்கப்பட்டு குழந்தை கடுமையான காய்ச்சலோடும் வாந்தியோடும் என்னிடம் கொண்டு வரப்பட்டது. குழந்தையை வார்டினுள் அனுமதித்துவிட்டு மூளையிலும் அந்த ட்ரியூபிலும் தங்கியிருக்கும் நோய் கிருமிகளை அழித்தொழிப்பதற்கான மருந்துகளை கொடுக்க ஆரம்பித்தேன். மூளை காய்ச்சலுக்கு கொடுக்க வேண்டிய சில மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை. அப்படியான சந்தர்ப்பங்களில் வெளியில் பணம் கொடுத்து சில மருந்துகளை வாங்க வேண்டி ஏற்படும். இந்த குழந்தைக்கும் அவ்வாறான சில மருந்துகள் தேவைப்பட்டன. அவை விலை கூடிய மருந்துகளாய் இருப்பதால் அவற்றை வாங்குவதற்கான வசதி அந்த குடும்பத்திற்கு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள குடும்பத்தின் பொருளாதார நிலையை பற்றி விசாரித்தேன். குழந்தையின் நோய் இதுதான். குழந்தைக்கு மூளைக்கு சென்ற கிருமிகளை அழிக்க சில மருந்துகளை வாங்க வேண்டும். அவை விலை கூடியவை. குழந்தையின் தந்தையின் தொழில் என்ன என்று கேட்டேன். அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு தெரியாது டாக்டர் என்று கண் கலங்கியவாறு சொன்னால் அந்த இளம் தாய். கணவன் செய்யும் தொழில் மனைவிக்கு தெரியாதா? ஆச்சரியமாய் இருந்தது. ஏதாவது சட்டவிரோத தொழிலாக இருக்கக்கூடும் என்று நினைத்தேன். 1 மாதத்திற்கு எவ்வளவு பணம் தருகிறார்? இந்த குழந்தைக்கு 5 மாதமாய் இருக்கும்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் செய்யப்பட்ட அந்த ஆபரேஷன் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அவர் என்னை கடுமையாக ஏசினார். நோயாளி குழந்தையை பெற்றெடுத்த உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லி என்னோடு சண்டையிட்டு வந்தார். அங்கவீனமான இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வைத்தியசாலையில் பல 100 தடவைகள் ஏறி இறங்கியும் கூட நோய்க்கு நிரந்தர தீர்வு இல்லாமல் மடியில் குழந்தையும் மனதில் கவலையுமாய் வாழ்ந்த என்னை தினமும் ஏசுவதுதான் என் கணவனின் தொழில். சில நாட்களின் பின் ஒரு நாள் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டது. வைத்தியசாலைக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். வைத்தியசாலைக்குள் ஒரு வீட்டை வாங்கி வைத்தியசாலை ஊழியர்களோடு நிரந்தரமாக தங்கிவிடு என்று ஏசிவிட்டு சென்ற கணவர் 5.5 வருடங்களாக என்னையோ என் குழந்தைகளையோ திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. என் மனதில் நெருப்பை மூட்டிவிட்டு சென்ற அந்த கல் நெஞ்சம் படைத்த மனித வடிவில் இருக்கும் மிருகம் என்ன செய்கிறது? வாழ்கிறதா செத்து விட்டதா என்று கூட எனக்கு தெரியாது என்று அவள் சொல்லும்போது கசிந்து கொண்டிருந்த அவளது கண்கள் காய்ந்து விட்டன. ஆத்திரம் பொங்கி வந்தது அவளுக்கு. மனதில் கொழுந்து விட்டறியும் நெருப்பு கண்களில் இருந்து கண்ணீரை ஆவியாக்கிவிட்டது. அந்த இளம் தாய் அவளின் கண்ணீர் கதையை சொல்லும்போது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஞாபகத்திற்கு வந்து போனார்கள். தனது கருப்பையில் பெண் சிசுவை சுமந்த குற்றத்திற்காக, அங்கவீனமான குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். இது நவீன ஜாஹிலியத் அல்லவா? குழந்தைகள் நோயோடு பிறப்பதற்கு தாயின் கருப்பை காரணமல்ல, தந்தையின் மரபணுவே ஜீன் காரணம் என்ற அடிப்படையான விஞ்ஞான கருத்தை சொல்லும் பல ஹதீஸ்களையும் சம்பவங்களையும் வாசிக்கும் போது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும் மனிதர்களுள் சிலர் இந்த பெண்ணின் கணவனை போல் காட்டு மிராண்டியாய் வாழும்போது அந்த ஜாஹிலியா காலத்து அறிவிலிகளை மனிதர்களாய் புடம் போட்டு எடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணியது மனது. ஒரு சிசுவை 10 மாதங்கள் சுமக்கும் பொறுப்பை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்த போதும் சிசுவின் உருவாக்கத்திலும் குழந்தை பிறந்ததும் தொடரும்.